அனைவருக்கும் வணக்கம். நான் ஹீலர் மணிகண்டன். உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு 2 விஷயம் அதிமுக்கியமானது. ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு ஓய்வு. இந்த தூக்கம், ஓய்வு 2மே உடம்ப பொறுத்தவரைக்கும் அருமருந்து. இந்த தூக்கத்தையும், ஓய்வையும் நம்ம சரியா வச்சுக்கிறது மூலியமா, உடலினுடைய அனைத்து நோய்களுக்கும் மிக சிறந்த ஒரு மருந்தா இந்த தூக்கத்தையும், ஓய்வையும் நம்ம குடுக்க முடியும். அப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக அவசியம் இருக்கு. இந்த தூக்கத்தினுடைய அவசியத்த நம்ம 2 நாள், 3 நாள் நல்லா தூக்கம் வந்து தூங்காம இருக்கும் பொழுது, உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வு, நம்ம யோசிக்கிற திறன் குறைவா இருக்கும். உடல்ல ஒரு அசதி இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணுல ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிதானமா செய்ய முடியாது. இந்த தூக்கமின்மை இருக்கக்கூடிய தருணத்தில. அப்ப இதிலிருந்து என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா, தூக்கம் தான் ஒட்டுமொத்த உடலையும், மனதையும் புதுப்பிக்கக்கூடிய வேலைய செய்யுது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா அதிலிருந்து புரியுது. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது எப்ப தூங்கணும்? தூக்கம் வரும்பொழுது தூங்கணுங்கிறது நம்மளுடைய பதிலா இருக்கும். ஸோ தூக்கம் வரும்போது தூங்கணுங்கிறது நம்மளுடைய பதிலாக இருந்தாலும், இரவு நேரத்தில தூங்குறது தான் உடலினுடைய முழுமையான தூக்கமாக அர்த்தம். அப்ப பகல்ல தூங்குறதுங்க சார்? பகல்ல தூங்குறதுக்கு பேரு ஓய்வு. இரவுல தூங்குறது தான் முழுமையான தூக்கமாக இந்த உடல் எடுத்துக்கொள்ளும். பகல்ல தூங்குறத இது ஓய்வா தான் இந்த உடல் பார்க்கும். அப்போ இரவு தூங்குற தூக்கம் தான் முழுமையான தூக்கமாக இருக்குமே தவிர, பகல்ல தூங்குற தூக்கம் தற்காலிகமான ஒரு ஓய்வு. சிலர் நினைக்கலாம், நைட்டு ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம் இல்லையா? அந்த தூக்கத்த பகல்ல தூங்குனாலும் அதே 7 மணி நேரம், 8 மணி நேரம் தானே அப்படின்ட்டு. பகல்ல நீங்க 10 மணி நேரம் தூங்குனாலும் அது தூக்கம் இல்லை, ஓய்வு. இரவுல தூங்குற தூக்கம் மட்டும் தான் உடலால முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த தூக்கத்திலிருந்து அந்த உடல் எந்த விஷயத்த எடுத்துக்குதோ, அது இரவு தூக்கத்தின் மூலியமா மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, பகல் தூக்கத்தில எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இரவு தூக்கத்தினுடைய அந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறது, பகல் தூக்கத்தினுடைய 8 மணி நேரத்துக்கு சமமானது அல்ல. அப்ப இரவு தூங்காத தூக்கத்தினுடைய சோர்வு, பகல் தூக்கத்தால நீக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நைட் 8 மணி நேரம் தூங்குறீங்க. அந்த தூக்கத்த நைட்டு தூங்காம, பகல்ல தூங்கி பாருங்க. எந்திரிச்சாலும் ஒரு தூக்க கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உடம்புக்குள்ள ஒரு முழுமை தன்மை இருக்காது. ஒரு முழுசா ஒரு ஒரு ஃபீல் வந்த மாரியே இருக்காது. அதுதான் இரவு தூக்கத்துக்கும், பகல் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா, இரவு தூக்கத்துக்கு பல நாள் பகல் தூக்கம் ஈடாகாது. அப்ப இரவுல தூங்க முடியாத, அதனால உண்டான ஒரு சோர்வு, ஒரு கலக்கம், ஒரு எரிச்சல் கண்ணுல, இதெல்லாம் பல நாளுக்கும் பிறகு 1 வாரம் ஆனாலும் உடம்புல அத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இரவு தூக்கத்தில கிடைக்காத எந்த ஒரு விஷயம் பகல் தூக்கத்தில கிடைக்காது. அப்போ பல நாள் தூங்காத இரவின் தூக்கத்த பகல் பொழுதுல என்னதான் தூங்குனாலும் உடம்பு அத ஏத்துக்காது. பகல் நாள்ல ஏற்படக்கூடிய தூக்கம் எல்லாமே ஓய்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இரவினுடைய தூக்கம் கெடும்பொழுது, அது உடம்புல அதோடைய தாக்கத்த ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இரவினுடைய தூக்கத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இழந்துக்கிட்டு வரோம். அப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுது, இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் உடலினுடைய ஆகாய சக்திய இந்த உடம்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். உடலினுடைய கல்லீரல், பித்தப்பை, ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடிய உடம்பினுடைய முக்கியமான சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரமா அது சொல்லப்படுது. ஆக, இந்த இரவு தூக்கத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் இரவு நேரங்கள்ல தான் புதுப்பிக்கப்படுது. நம்ம சொன்னோம் இல்லையா? இரவு நேரம் அப்படிங்கிறது 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உடலினுடைய கல்லீரல், பித்தப்பையினுடைய நேரமா இருக்கு. இந்த கல்லீரல், பித்தப்பையினுடைய முக்கியமான நேரம், அதாவது ஆகாய சக்தியினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய வேலையை செய்றது. இந்த உடம்புல தூக்கத்தின் மூலியமா நச்சுக்களை நீக்கக்கூடிய வேலையை செய்யும். அந்த நச்சுக்கள் நம்ம சாப்பிட்ற உணவு, மூச்சுக்காற்று, நீர், இப்படி பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகுதடி அந்த நச்சுக்கள், கிருமிகள் எல்லாமே. இத அழிக்கக்கூடிய அற்புதமான தருணம் தான் இரவு தூக்கம். சரி, அது வந்து 11 மணி 3 மணிக்குள்ள மட்டுமானா கிடையாது. நீங்க நைட்டு தூங்க போற நேரம் அதிகபட்சமா ஒரு 10 மணிக்குள்ள, ஒரு 9, 9:30 அந்த டைம்க்குள்ள மேக்ஸிமம் இருக்கிறது பெட்டர்.
அப்போ அந்த டைம்ல இருந்து அதிகாலை ஒரு 4 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய ஒரு தூக்கத்துல இருந்து, குறிப்பா இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய பணிய இந்த உடல் செய்யும். அப்போ இந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய பணியில ஏற்படக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது தான் தூக்கத்த நம்ப உடம்புக்கு குடுக்காம விடுறது. அப்போ உடல் என்னைக்குமே தூக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நச்சுக்கள் நீக்க முடியாத ஒரு விஷயத்த உடம்பு தொந்தரவு பண்ணும் இல்லையா அந்த நச்சுக்கள், அத நீக்கிறதுக்காக தூக்கத்த கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து, நீரிலிருந்து, சுவாசிக்கிற காற்றிலிருந்து உடம்புக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்கள் உடம்புல இருக்கும்போது, அது கல்லீரலால் அடையாளம் காணப்பட்டு, அது உடம்புலேருந்து நீக்கக்கூடிய பணியை இரவு நேரத்தில செய்யுது. அந்த இரவு நேரத்தில செய்ய வேண்டிய பணிய பகல் தூக்கத்தில செய்ய முடியாது. ஏன்னா பகல்ல ஜீரணிக்கிற வேலை இருக்கு. உடலினுடைய மற்ற பணிகள் எல்லாத்துக்கும் இந்த கல்லீரல், பித்தப்பை முக்கியத்துவம் குடுக்கணும். அப்ப இரவுல கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பகல்ல 100% கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். அதனால தான் இரவு தூக்கமான 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த நச்சுக்களை அகற்றும் பணிங்கிறது அதி தீவிரமா அந்த உடம்புல நடக்கும். அப்போ இரவினுடைய குளிர்ச்சியும், அந்த மிதமான ஒரு வெப்பத்தன்மையும், அந்த இரவு சூழல் கல்லீரலுடைய இந்த இயக்கத்துக்கு அதி முக்கியமானது. ஒரு கருன்னு எடுத்துக்கிட்டா, அந்த கரு தாயினுடைய கர்ப்பப்பையில வளரும் பொழுது, அதுக்கு எந்த வகையான ஒரு சீதோஷண நிலை, எந்த மாதிரியான ஒரு சக்தி, எந்த மாதிரியான ஒரு இருள் அந்த கர்ப்பப்பையில அதுக்கு இருந்துச்சோ, அதே தன்மை தான் இரவு நேரத்தில இந்த கல்லீரலுக்கும், பித்தப்பைக்கும் அதே தன்மையை இந்த உடல் எடுத்துக்கும். அப்படியாப்பட்ட ஸ்பெஷலான ஒரு இதுதான் இரவு நேரத்தினுடைய தூக்கத்தினுடைய மதிப்பு. அப்போ இந்த பகல்ல நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள் எல்லாத்துக்கும் இரவு சூழல்ல ஏற்படக்கூடிய இந்த நச்சுக்கள் நீக்கக்கூடிய பணியில் தான் முழுமை பெறுது. அப்போ எப்பொழுது உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா? எப்போதெல்லாம் உடம்பு சோர்வா இருக்கா? எப்போல்லாம் உடம்பு களைப்பா இருக்கா? ஒரு சின்ன தூக்கம் போட்டா சரியா போயிரும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சின்ன தூக்கத்துல உடலினுடைய சோர்வு, உடலினுடைய களைப்பு, உடலினுடைய அசதி ஒட்டு மொத்தமும் புதுப்பேச்சு தரக்கூடிய ஒரு இயக்கம் தான் தூக்கம். அது மட்டும் இல்லாம இந்த தூக்கத்துக்கும், பசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இரவு தூங்குன தூக்கத்தினுடைய விளைவு நல்லா தூங்கும் பொழுது, அதிகாலை நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா? எந்திரிக்கும் பொழுது எந்த ஒரு தூக்க கலக்கமும் இல்லாம, உடம்புல அதீத சோர்வு இல்லாம, நம்ம எந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பா, அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈடுபாடு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான மனநிலை தான் நல்ல தூக்கத்துக்கு அடையாளம். அப்படி தூங்கி எந்திரிக்கும்போது அதிகாலை பசி வந்து நல்லாவே இருக்கும். ஏன் சரிவர பசிக்க மாட்டேங்குது? எல்லாருடைய தூக்கமும் முழுமையா இல்ல. தூங்குறோம், முழுமையான தூக்கம் இல்ல. அப்ப முழுமையான தூக்கம் இருக்கும் பொழுது, பசியினுடைய தன்மையும் சரியா இருக்கும். அப்ப பசி பாதிக்கப்படும்போது தூக்கம் பாதிக்கும். நைட்டு வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, பசிக்காது. அடுத்த நாள் பசி குறைஞ்சு போயிரும். அப்போ நைட்டு வயிறு முட்ட சாப்பிடும்பொழுது, தூங்கும்போது நெஞ்சு கரிக்கும், எதுக்களிக்கும், தூக்கம் வராது. அப்போ பசியையும், தூக்கத்தையும் சரிவர கவனிக்கும் பொழுது, ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கமும் ஆரோக்கியமா இருக்கும். தூக்கத்தினுடைய பாதிப்பு பசியை பாதிக்கும். பசியில் ஏற்படக்கூடிய ஜீரணத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இரவு தூக்கத்தில் பிரதிபலிக்கும். அப்போது வயிறை சரி பண்ணணும். வயிறு சரியாக வச்சுக்கிட்டா தூக்கம் சரியாக இருக்கும். தூக்கத்தை சரி பண்ணால் வயிறு சரியாக இருக்கும். ரெண்டுமே சரிசமமாக நம்ம பாதுகாக்கும் பொழுது உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது இந்த இரவு தூக்கத்துக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம உணவு முறை. இரவு உணவு அதிகபட்சமாக இரவு 7:30 அதிகபட்சமாக 7:30க்கு மணிக்கு அந்த டைமுக்குள்ளெல்லாம் இந்த இரவு உணவை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஜீரணமாகறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 9, 9:30 ஒரு 10 மணிக்குள்ளே ஆழ்நிலை தூக்கத்துக்கு நம்மளால் போக முடியும். இப்போ இருக்கிற ஒர்க் ஷெட்யூலில் அந்த 7:30 மணிக்கு சாப்பிட்றதுங்கிறது முடியாத காரியமாக பலருக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த தருணங்கள் ஏதாவது பழங்கள், கஞ்சி உணவுகள் நீங்கள் எடுக்கலாம். ஸோ உடம்புக்காகத்தான் நம்ம மாறியாகணுமே தவிர, நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும், நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாரி உடம்ப மாற்றி வைக்கிறது தான் பின்னாடி வரக்கூடிய நோய்க்கு காரணம்ங்கிறத முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போது இரவு தூக்கத்தின் போது உடம்புல செரிமானத்துக்கான வேலை இருக்கக்கூடாது. தூக்கத்துக்கு முன்னாடியே உடலினுடைய உணவுகள் எல்லாமே ஜீரணிக்கப்பட்டுறணும்.
தூக்கத்துக்கு போகும்போது தூக்கம் மட்டும்தான். அங்கே ஜீரணிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் எப்படி முழுமையாக வரும்? சாப்பிட்றதே 10 மணி அப்படின்னா, தூங்குற நேரம் 10:30 மணி அப்படின்னா, உடல் ஜீரணத்திற்கான வேலையை பார்க்குறதா? இல்லை உடம்பினுடைய புத்துணர்ச்சிக்காக உடலினுடைய நச்சுக்களை நீக்கிற பணியை செய்கிறதா? அப்போ உடம்புக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இல்லையா? அதனால தான் இரவு உணவை எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரு 7:30 மணிக்கு முன்னாடி முடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போக முடியும். ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகும்போது உடலினுடைய ஒட்டுமொத்த நோயும் குணமாகத்தானே செய்யும். ஆக தூக்கம் அப்படிங்கிறது அதி முக்கியமானது. ஒரு வேளை 7:30 மணிக்கு சாப்பிட்டோம். 9 மணிக்கு மறுபடியும் பசி வந்துச்சு. என்ன சார் பண்ணலாம்? பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பிடிச்ச நீச்சத்து உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். அப்போது எந்த அளவுக்கு இந்த தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ எப்போல்லாம் நம்ம உடல் ஓய்வையும் தூக்கையும் கேட்குதோ அந்த அளவுக்கு உடலை நம்ம கவனிக்கணும். அந்த கவனிப்பு தான் நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து ஓய்வு. ஸோ ஓய்வு அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை. இப்போது ரொம்ப ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து சோர்வாக இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்துருக்கீங்க. திரும்ப எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த சோர்வெல்லாம் நீங்கிய உடம்பு புத்துணர்ச்சி கொடுக்குது இல்லையா? அந்த இடைப்பட்ட அந்த 5 நிமிட கேப்பில் உடலினுடைய அத்தனை அசதிகளையும் அத்தனை செல்களுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கறது இந்த உடலினுடைய எதிர்ப்பு சக்தி. அப்போ ஓய்வு அப்படிங்கிறது எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் சோர்வாகுதோ அப்போல்லாம் ஓய்வு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு போகும் பொழுது இந்த உடலுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது இல்லையா? அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் உடம்பு நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம். அப்போது அந்த சின்ன சின்ன ஓய்வை கூட கொடுக்க மறுக்கும் பொழுது உடலினுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டுருது. அப்போது உடல் ஓய்வு கேட்கும்போது நம்ம ஓய்வை கொடுத்துட்டோம் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோய்களும் எந்த ஒரு பாதிப்பும் எளிமையாக குணமாகும். தொடர்ந்து வேலை செய்யும்போது உடம்புக்கு ஒரு அசதி ஏற்படுதுன்னா தற்காலிகமாக ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்கலாம். அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் உடம்பு புத்துணர்ச்சி செஞ்சுக்கிட்டு மீண்டும் இயங்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஓய்வு கொடுக்க தவறும் பொழுது இது உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படும் ஒரு கட்டத்தில். அப்போ இந்த உடம்பே கட்டாய ஓய்வை எடுத்துக்கும். நம்ம நினச்சாலும் நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு அடிச்சு போட்ட மாரி ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? உடம்பு பல நாள் கேட்ட ஓய்வை கொடுக்காததுனால உடலே அந்த ஓய்வை எடுத்துக்கிச்சு. அப்போது நம்ம இயங்க முடியாமல் படுத்துருவோம், களைச்சு போயிடுவோம். அப்போது உடலே ஒரு ஓய்வை கேட்கும் பொழுது நம்மளால் இயங்க முடியாது. அப்போது இந்த உடல் ஓய்வை கேட்கும் பொழுது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பே பார்த்து ஓய்வு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ இந்த உடலிற்காகத்தான் ஓய்வை கொடுக்குறோம். இந்த உடல் கேட்டு தான் அந்த விஷயத்த நம்ம செய்கிறோம். இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக தான் அதை பண்ணுறோங்கிறது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓய்வை கொடுத்துட்டோம் அப்படின்னா உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.